ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரிய மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சீமான் ஆஜராவதற்காக அவரது வீட்டில் காவல்துறை ஒட்டிய சமனை கிழித்ததாக வீட்டு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்க காவல்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு மனுதாரர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராவதற்காக வலசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பினார்கள். மேலும் அந்த சம்மனை அவரது வீட்டு கதவில் ஒட்டுவதற்காக சென்றார்கள். அப்போது அந்த சம்மனை கிழித்ததாக பணியாளர் சுபாஸ்கர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோர் மீது நீலாங்கரை காவல்துறையினர் அவர்களை கைது செய்தார்கள். தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுபாஸ்கர் மற்றும் அமல்ராஜ் ஆகிய இருவரும் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்தோடு தாங்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது என்றும் துப்பாக்கி உரிமம் உள்ள துப்பாக்கி தான் தாங்கள் பயன்படுத்தியதாகவும் எனவே ஆயுத தடுப்பு சட்டத்தின் தங்களை கைது செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருள்செல்வம் மனு குறித்து பதிலளிப்பதற்காக இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை தள்ளி வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். காவல்துறையின் இயலாமையின் காரணமாக வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கூறுவதாகவும் எனவே இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவிற்கு பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி நாளை மறுநாள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அப்போது காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுபையா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.